ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இல்லை எப்படி இருக்கிறீங்க? இது சண்டே ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு போகலாம், சரி பூ வாங்கின்னு வரலான்ட்டு போனோம். அப்படியே காய் இருந்துச்சு. எது எடுத்தாலும் 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கவரில் போட்டு வைப்பாங்க, இல்லைன்னா உட்டை கட்டி வைப்பாங்க. இது ஒசூர் பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விற்பாங்க. எப்பவுமே இங்கே கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீரை எடுத்தாலும் 20 ரூபா, காய் வாங்கினாலும் 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் 10 ரூபா. எந்த கீரை வாங்கினாலும் 20 ரூபா தான். காய் 20 ரூபா, இல்லை 20 ரூபா தான். பூ பயங்கரமாக விலை ஃப்ரெண்ட்ஸ். 200 240. தாமரை பூ 20 ரூபா ஒன்று. வரலட்சுமி பண்டிகை இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம். அதால் பூ ரேட்டு அதிகமாக இருக்குது. அதால் பூவும் இல்லை சந்தையில். நாளைக்கு ஆடி அம்மனுக்கு வளகாப்பு இல்லையா, அதால் பூவும் வழியில் வாங்கின்னு வரலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பூ மார்க்கெட்டில் பூ வாங்குறது கூட அவ்வளோ இதாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒசூருக்கு ரோஜா பூ ஃபேமஸ் ஆனது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரோஜா பூ தான் அதிகமாக வரும். பொக்கே ஃபாரின்ஸ்க்கெல்லாம் போகும். ஒசூரில் ரோஸு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி எல்லாமே கிடைக்கும். ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஊருக்கு. ஆனால் இங்கே கீரை பஸ் ஸ்டாண்ட்கிட்டே இருக்குது. சிவன் கோயில், விநாயகர் கோயில், மேலே சிவன் பார்வதி எல்லாமே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள பஸருக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வழியில் வாங்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம். கந்தக கடைன்னு சொல்லுவோம் நாங்கள். என்னன்னு சொல்லுங்க தெரியும். அப்புறமா வரலட்சுமி வழியில் வாங்கிறதுக்காக போனோம். வரலட்சுமி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்த வாரம் வரலட்சுமி பண்டிகை இல்லையா, அதால் ஃபுல்லாக எல்லாமே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வரலட்சுமி பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது என்னென்ன வாங்கணுன்ட்டு. அலங்கார பொருள் நிறையவே இருக்குது. சரி, நம்ம அடுத்த வாரம் தானே, சரி நம்ம வழியிலும் மஞ்சள் குங்குமம் வாங்கின்னு போகலாம். அந்த ஆடி அம்மாவுக்கு வளகாப்பு இல்லையா, அதுக்காக வழியில் வாங்கணும். சரி, அப்படியே வீடியோவும் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வரலட்சுமி பண்டிகைக்காக ஃபுல்லாக வந்தாச்சு, இறங்காச்சின்னு சொன்னாங்க. பாருங்கன்னாங்க. அதே அப்படியே உங்களுக்கு தேவை இருந்தால், ஒசூரில் இருக்கவங்களுக்கு தேவை இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனா வாங்குற மாதிரி இருந்தால் பாருங்கள். கடை பேர் லாஸ்ட்டில் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் முடி எத்தனையோ கடையில் தேடி பார்த்தேன், இது ஆகலை. அதால் இந்த கடையில் எனக்கு கிடச்சிச்சு, கொண்ட மாதிரி கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கடையில் கிடச்சி, வேறு கடையில் நான் போய் பார்க்கல, இந்த கடையில் எனக்கு கிடச்சிது. நான் அடுத்த வாரம் சரி அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எல்லாமே இருக்குது. விளக்கு, இந்த மீஷோவில் கிடைக்கிற விளக்குங்க எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு ரவுண்டு காமிச்சாச்சு. பூவுங்க, அலங்காரங்க, பூவுங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, வழியில் எல்லா வழியிலும் இருக்குது. கம்பல் போடுறது, கம்பல் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. மேந்தி, இந்த பாப்பா அவங்க பேசுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உன் பேர் என்ன? எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜியா? எந்த ஸ்கூல்? மகாரிஷி வித்யாலயா. நீயுமா? சரி. பாருங்கள், வழியில் நீங்கள் எதுவும் ஒசூரில் இருக்கிறவங்க இந்த கடையை பாருங்கள். உங்களுக்கு தேவையிருந்தால் எல்லாம் வரலட்சுமி பண்டிகைக்கு வாங்குங்க. ஒரு வாரம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் அதிகமாக இருக்கும். நல்லா இருக்குது, பாருங்கள். ப்ரைஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கல எதுவுமே, நீங்கள் பாருங்கள். நான் எதுவுமே கேட்கல. சரி, நம்ம அடுத்த வாரம் வாங்குகிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்துட்டேன். சரி, சாயந்தரம் ஆயிடுச்சு, மழை பெய்ய போகுதுன்ட்டு. வரலட்சுமி பண்டிகைன்னாவே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி நம்மளும் அலங்காரம் பண்ணிப்போம். எல்லார் வீட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வாங்கின்னு வருவோம். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.